அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம தொடரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பப்ளிக் எக்ஸாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மணி சாருக்கு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட சார் கெமிஸ்ட்ரிக்கு முக்கியமான கொஷின்ஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவர் இந்த கொஷின்ஸ் அனுப்பிச்சுட்டாரு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லெசன் வைஸாக சரிங்களா யூனிட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் 2 மார்க்ஸ் ப்ளஸ் 3 மார்க்ஸ் 6 2 மார்க்கு 6 3 மார்க் இதை கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்துருக்கலாம். மிட் டேர்ம் டெஸ்ட்டு, அதுக்கடுத்து ஹாஃப் எலி, யூனிட் டெஸ்ட்டு, ரிவிஷன் டெஸ்ட்டு, இந்த மாதிரியான டைமில் இந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துருக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணோம். தமிழ் மீடியம் ப்ளஸ் இங்கிலீஷ் மீடியம். அந்த கொஷின்ஸு ப்ளஸ் இந்த கொஷின்ஸ் இது எல்லாமே மிங்கிள் பண்ணி ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணி படிச்சிங்க. ஏன்னா எங்கே சார் 5 மார்க்ஸ் காணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 5 மார்க்ஸ் நமக்கு மோஸ்ட்லி கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்கு 3 மார்க் இதை மிங்கிள் பண்ணி தான் 5 மார்க்ஸாகவே நமக்கு என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. அதனால் மோஸ்ட்லி நீங்கள் இது எல்லாமே படிச்சிங்கனாலே உங்களுக்கு 5 மார்க்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். அதே போல் சார் நான் நீங்கள் அப்லோட் பண்ண அந்த கொஷின்ஸ் படித்தா எவ்வளோ மார்க்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் படிக்கிறத பொறுத்து எந்த அளவுக்கு எல்லா கொஸ்டினும் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் ஃபுல் மார்க்ஸ் அப்லோட் பண்ணுறோம். ஆல்ரெடி இதற்கு முன்னாடி அப்லோட் பண்ண அந்த கொஷின்ஸ் எல்லாமே வேணும் அப்படின்னா நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கள் யூஸ் பண்ணி படிச்சிங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிங்க. ஆல்ரெடி நம்ம கொஸ்டின் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருந்தோம். சரிங்களா, கொஸ்டின் பேப்பர் அனலைஸில் எந்தெந்த கொஸ்டின்லேருந்து எந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு மார்க்ஸுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த லெசன்ஸ் சூஸ் பண்ணி படிங்க. சரிங்களா, எந்தெந்த லெசன்ஸ்லேருந்து எவ்வளோ மார்க்ஸுக்கு கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே பாருங்கள். அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நீங்கள் ஒன்ஸ் பார்த்துருங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து நிறையா கொஷின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் எந்த மாதிரியான மாடலில் எந்த மாதிரியான டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் திருப்பி கேட்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இது எல்லாமே பாருங்கள். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்க, லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதனால் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இது எல்லாமே எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான். அதனால் இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ண எக்ஸாம்ஸ்க்கு என்ன பண்ணுறீங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி படிச்சுங்க. அடுத்த வீடியோவில் டாப் 20 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரிங்களா, அது எல்லாமே பார்ப்போம். இது எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுருங்க. நீங்கள் என்ன நம்ம வாட்ஸ்அப் குரூப் அண்ட் சேனலில் ஜாயின் பண்ணாமல் தான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன், அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது முக்கியமான கொஷின்ஸ் இதெல்லாமே வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதற்கு முன்னாடி அப்லோட் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் 11th and 12th இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு இருக்கும். அதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. ரொம்ப முக்கியமான இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கொஷின்ஸ்க்கு ஆன்சர்ஸ் பண்ணுறப்ப ஃபுல் மார்க்ஸ் எங்கே குறையும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்பல்சரியிலும் ப்ளஸ் 1 மார்க்ஸ்லேருந்து என்ன பண்ணும் குறையும். அதனால் புக் பேக் 1 மார்க்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. நீங்கள் மொபைல் ஃபோனை வச்சுருக்கீங்க, உங்களால் ஃப்ரீயாக அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒவ்வொரு லெசனுக்கும் புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் ஆன்சர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும். கெமிஸ்ட்ரி மட்டும் இல்லை, ஃபிசிக்ஸு, பாட்னி, தமிழ், இங்கிலீஷ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே, மேக்ஸு இது எல்லாத்துக்குமே நம்ம ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் பிடிஎஃபோட லிங்க் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே நீங்கள் பார்த்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். அதனால் 1 மார்க்ஸ் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பட்சத்தில் நீங்கள் அந்த கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ளஸ் கம்பல்சரி கொஷின்ஸ் ப்ராப்ளம்ஸாக கேட்குறாங்களா, எந்த மாதிரி கொஷின்ஸாக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அது எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் 1 மார்க்ஸை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. 2 மார்க்கு 3 மார்க்கு கம்பல்சரி கொஷின்ஸில் எந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே கேட்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே பாருங்கள். இந்த கொஷின் பேப்பரை நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம்.
இதில் 15 லெசன்ஸ்க்குமே நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் 15 லெசனும் என்ன பண்ணிக்கலாம், இதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த கொஷின்ஸ் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.